நல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே ஒரு ஆண்டவர் செய்தியை நமக்கு கொடுத்துருக்கிற செய்தி, உலகத்திலே பொதுவாக சொல்வார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவாங்க. ஆமாம், அதுதான் இன்றைக்கு செய்தி. அதனால் அகத்தை காட்டும் முகம் என்கிறதான தலைப்பின் கீழே அகத்தை காட்டும் முகம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளில் வேதத்திலிருந்து நாம் வசனங்களை ஆராயலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 15:13. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மனம் எப்படி இருந்தால் முகம் எப்படி இருக்கும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். என்றால் மனம் மகிழ்ச்சியாக இருக்குமானால் முகம் நல்ல மலர்ந்திருக்குமாம். ஆமென், ஸ்தோத்திரம். முகம் மலர்ச்சியாக இருக்குமா. அதே மனமானது துக்கத்தினாலே இருந்தால் அந்த ஆவி முறிந்து போய் அதுவும் நம்முடைய முகத்திலே அதை காட்டி கொடுக்கும். எனவே மனதிலே நாம் எப்படி மனதை வைத்திருக்கிறோமோ, மனது எப்படி இருக்கிறதோ அப்படி தான் நம்முடைய வெளி தோற்றங்களும் இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய கிரியைகளும் அப்படி தான் இருக்கும். நம்முடைய மனதில் எது இருக்கிறதோ அதுதான் கிரியையிலே வெளிப்படும். ஆமாம், எனவே மனதிலே இருக்கிறதை முகமும் காட்டிவிடும், நம்ம செயல்களும் காட்டி கொடுத்து விடும். ஸ்தோத்திரம். எனவே இந்த நாளிலே நம்முடைய அகமும் முகமும் எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு 7 குறிப்புகளையும், எப்படி இருக்க வேண்டும் என்று 7 குறிப்புகளையும் கர்த்தர் என்னை காட்டினார். அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வடகாற்று மழையையும் வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். புறம் கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய முகம் நமக்கு இருக்கக்கூடாத முகம், இருக்கக்கூடாது. அப்படி இதை தவிர்த்து போட வேண்டும். ஆமாம், ஸ்தோத்திரம். இங்கே என்ன ஒரு முகம் இருக்கிறதாம்? கோப முகம். ஆமாம், கோப முகம். அந்த கோப முகம் எதை காட்டுகிற என்றால் புறங்கூறுகிறது. ஆமாம், புறங்கூறுகிற ஒரு உள்ளம் இருக்குமானால், இந்த புறங்கூறுதலே 2 இருக்கிறது. இல்லாதது பற்றி கூறுகிறதும் சரி, ஒருவர் செய்கிறது நமக்கு திருப்தி இல்லாமல் அதை புறங்கூறி கொண்டிருக்கிறது. இது 2மே அதில் சேர்ந்தது. இந்த புறங்கூறுதல் நமக்கு எதை உண்டாக்குறதாம்? கோபமுகத்தை உண்டாக்குறதாம். அதற்கு விளக்கம் உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே இந்த காயினுடைய சம்பவம் நமக்கு தெரியும். ஆதியாகமம் 4:5-6 வசனங்களை வாசிக்கலாம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அவனுடைய முக நாடியானது வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரியாமல் போனபடினாலே அவனுக்கு உள்ளாக ஒரு கோபம் வந்தது, அவனுக்குள்ளாக ஒரு எரிச்சல் வந்தது. அவன் மனதிலே அவன் புறங்கூறுகிறான். மனதிலே முதலாவது, ஏன் சகோதரனை காணிக்கையை மட்டும் இந்த ஆண்டவர் அங்கீகரித்து விட்டாரே, ஏன் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லையே அப்படி என்கிறதான ஒரு கோப முகம் அவனிடத்திலே காணப்பட்டது. அதில் எரிச்சல் வந்து விட்டது.
எரிச்சல் கோப முகம் காணக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடாது. அது கடைசியில் ஒரு கொலையை பாதகத்திலே கொண்டு போய் விட்டு விட்டது. சகோதரன் என்ன பண்ணி விட்டான்? கொலை செய்து விட்டான். எனவே கோபம், வேதம் சொல்கிறது மூடருடைய நெஞ்சில் என்ன இருக்குமா? கோபம் கூட இருக்கும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்கன்னு இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான்? பாவம் செய்து விட்டான். கவனமாக இருக்க வேண்டும். இப்போ பிள்ளைகள் சில தவறு செய்யும்போது அவர்களை நாம் கோபப்பட்டு அவர்களை திருத்த வேண்டியது அவசியம். அது வேற. இது இந்த கோபம் கொண்டு என்ன பண்ணிட்டாங்க? ஆமாம், கொலையை பண்ணிட்டான். கவனமாக இருக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. சில நேரங்கள் கோபங்கள் நம்மை கொலைகாரலாக மாறுகிறது. அப்படின்னு சொன்னா, ஒருவேளை எழுத்தின்படியாக ஒருவனை உயிரை போக்குற கொலை செய்யாவிட்டாலும் சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலை பாதகனாக இருக்கிறான் என்று சொல்லப்படும். சில நேரங்களில் நம்முடைய கோபங்கள் நம்முடைய சகோதரர்களை கொலை பாதகர்களாக நம்மை மாற்றி விடுகிறது. கவனமாக நாம் இருக்க வேண்டும். எனவே நம்முடைய கோப குணங்கள், எரிச்சல், முகநாடி மாறுபடக்கூடாது. ஆமாம், கவனமாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:31, 1-2 வசனங்கள். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது, லாபானுடைய முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல், அதற்கு முந்தின நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டு இருந்ததை கண்டான். இந்த முகம் எப்படி என்னன்னால் எரிச்சலின் முகம், ஒரு எரிச்சல். ஏனென்றால் நமக்கு தெரியும், லாபானுடைய வீட்டிலே யாக்கோபு போய் தங்கியிருந்தான். எத்தனை வருஷம் இருந்தான்? 20 வருஷம் தங்கியிருந்தான். ஆமாம், அந்த 20 வருஷம் தங்கியிருந்ததுக்குள்ளாக யாக்கோபனுடைய அந்த லாபானுடைய முகம் எப்படி போயிட்டதான்? வேறுபட்டிருந்தது. முந்தின நாள், அதுக்கு முந்தின நாள் இருந்தது போல் இல்லாமல் அவனுடைய முகம் காரணம் என்னென்னா, இவன் 10 முறை சம்பளத்தை மாற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபனுடைய சம்பளத்தை எத்தனை முறை மாற்றினானா லாபான்? 10 முறை. ஆனால் 10 முறையும் என்ன ஆகுதுன்னா யாக்கோபுக்கு தான் அது சாதகமாக இருக்கிறது. புரிகிறதா உங்களுக்கு? அவர் சொல்லுவார், கருப்பு ஆடு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே கருப்பு குட்டி தான். வரி புள்ளி ஆடு உனக்கு தான், எல்லாமே அப்படி தான் போகுது. இப்படி சாதகமாக மாறினோடனே அவனுடைய முகநாடியும் வேறுபட்டு விட்டது. விருந்தும் மருந்தும் 3 நாள் தான் சொல்லுவாங்க. விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் நல்லவர் போல இருக்கு. யார்? லாபான். அவருக்கு முகநாடி ரொம்ப வருஷம் பொறுத்து தான் மாறிடுச்சு. சிலர் வீட்டில் வந்து 3 நாளுக்கு மேலே தங்கினாலே சிலர் அப்படியே முகத்தை சுளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல் நாள் விருந்தாளிங்க வந்தால் முதல் நாள் மட்டன், 2வது நாள் சிக்கனோட கூட மீன் வறுவல், 3வது நாள் சாம்பார் சாதம், 4வது நாள் தயிர் சாதம், 5வது நாள் ரசம், 6வது நாள் கஞ்சி. இப்படியே குறைஞ்சிட்டே போகும். குறைய இவங்களுடைய முகமும் மாறிட்டே போகும். வந்தாங்க, இன்னும் போகாமல் இங்கேயே தங்கி கிடக்கிறாங்க. அதனால் யாருமே விருந்து வீட்டுக்கு போனால் 2 நாள் 3 நாளுக்கு மேலே தங்காதுங்க. அந்த மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷோடு முடிச்சுட்டு வெளியேறிட்டீங்களன்னா நல்லது. அதுக்கு மேலே தங்கினா உங்களுக்கும் மரியாதை இல்லை. ஆமாம், யாருக்குமே மரியாதை கெட்டு போகும். சோத்திரம். ஆனால் லாபான் அப்படி இல்லை. இவர் யாக்கோபு முதல் 7 வருஷம் ராகேலுக்காக உழைத்தார். ஆனால் சம்பளமானது வந்தது, லேயாள் வந்தாள். திரும்பவும் மனசை கட்டுப்படுத்தி என்ன பண்ணார்? திரும்பவும் ஒரு 7 வருஷம் வேலை செய்து 14 வருஷம் வேலை செய்து
லாபானுடைய 2 குமாரத்திகளையும் கல்யாணம் பண்ணிட்டார். அப்படி இருக்கிறாரு. திரும்பவும் ஒரு 6 வருஷம் அங்கே வேலை செய்திருக்கிறாரு. இதுக்குள்ளால் இவருக்கு ஆஸ்தியெல்லாம் பெருகிச்சு. சம்பளம், உனக்கு என்ன சம்பளம் வேணும்னு கேட்டார். நீ சும்மா வேலை செய்ய வேண்டான்னு. அப்படி தான் சம்பளம் தான் கேட்டார் பொண்ணை. கடைசியில் பொண்ணும் கிடச்சிது, அதிகமான ஆடு மாடுகளெல்லாம் கிடச்சிது. சோதரம் கோலும் கையுமா போன 2 பரிவாரங்களோடு திரும்பி வரேன்னு சொல்லுவார். 2 பரிவாரங்கள்னு சொன்னால் நிறைய பேர் பிரசங்கிக்கிறாரு 2 பொண்டாட்டியோடு வந்தார் அப்படின்னு. அது நீங்கள் தான் யோசித்துக்கணும் 2 பரிவாரம் என்பது என்ன என்று. சோதரம் எனக்கு கிடைத்தது 2 பரிவாரங்கள் என்று சொல்கிறது. யாக்கோபனுடைய பிள்ளைகளெல்லாம் 12 கோத்திரங்களாக மாறிடுச்சு. ஆண்டவருடைய காரியங்களில் ஆண்டவருக்கு என்று வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தில் கூட அந்த மூப்பர்கள் போய் சேர்றாங்க. அந்த அளவில் அவன் ஆத்மாவையும் சம்பாதித்தான், பொருட்களையும் சம்பாதித்தான்னு நான் நினைக்கிறேன் 2 பரிவாரம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆமாம், இலங்கையில் ஒரு பாஸ்டர் இப்படி தான் 2 பொண்டாட்டி 2 பரிவாரம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய காரியமான. அவர் ஒரு பண்டிகர், ஆனால் அதற்கு பெரிய நிறைய கமாண்டுகள் எல்லாம் வந்தது. நீங்கள் உங்கள் சரி, இந்த பரிவாரங்களை குறித்து நீங்கள் யோசித்துடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்சது ஆத்மாவும் உலக பொருட்களும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். 2 பரிவாரங்கள். உங்களுக்கு எப்படி தோன்றுதோ எனக்கு கமெண்டில் சொல்லாதுங்க. நான் கமெண்ட் அனுப்பலை இப்போ உங்களுக்கு. எனக்கு என்ன பண்ணுங்க, நேரடியாக சொல்லுங்க, இதுதான் 2 பரிவாரம் என்று சொல்லி. சரி, எப்படியோ அவர் பல பரிவாரங்களெல்லாம் அவர் அடைந்தார் என்று சொல்லி இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், லாபானுடைய முகம் வேறுபட்டது. அவன் முந்தின நாட்களில் இருந்தது போல இல்லை. ஒரு விதமான சவுல் தாவீதை எப்படி பார்த்தானா, காய்மாகாரமாக பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உள்ளாலே ஒன்று வைத்து வெளியே ஒன்று காட்டுற காரியம். உள்ளாலே ஒன்று வைத்து வெளியே ஒன்று. இந்த முகம் நமக்கு வேண்டாம். உள்ளாலே என்ன இருக்கிறதோ உங்கள் முகம் காட்டிடும். ஆமாம், நீங்கள் ஒருவரை அன்பாக நேசிக்கிறீர்களா, மனதார நேசிக்கிறீர்களா என்பது உங்களுடைய முகம் என்ன பண்ணிடும், காட்டி கொடுத்து விடும். ஆமாம், அந்த காய்மாகாரமான முகம், எரிச்சல் முகம், அந்த வேறுபாடான முகம் நமக்கு இருக்கக்கூடாதான். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எதுவாக இருந்தாலும் முகமாக கொஞ்சம் வெறுப்பு இல்லாமல் அன்பாக பேசிட்டா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறது. அன்பினாலே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டுமா? அன்பினாலே புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் சொந்த பெற்ற பிள்ளையை கூட கடிந்து கொண்டு புத்தி சொன்னால் அது திரும்ப நமக்கு ஒரு மாதிரி பேசிக்கிறோம். அன்பாக சொல்லி பாருங்கள், அந்த பிள்ளைகள் திருந்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இல்லையா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் பிரியமானே. ஆமாம், ஏன்னா பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கடினமாக நீங்கள் பெற்ற பிள்ளைங்கள்ட்ட சொன்னாலும் அந்த பெற்ற பிள்ளைங்க தகப்பனார் தாயற்ற என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எனக்கு தெரியும் எல்லாம், உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் நாம் அன்பாய் சொல்லுவது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனவே நமக்கு கோப முகம் இருக்கக்கூடாது. அதாவது எரிச்சலான வேறுபட்ட முகமும் நமக்கு இருக்கக்கூடாது. பிரசங்கி 8:1 ஒரு முகத்தை சொல்லுகிறார். வாசிங்கள். பிரசங்கி 8:1. ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். அவனுடைய முகத்தின் மூர்க்கம் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே மூர்க்க முகம் உள்ளவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். மூர்க்க முகம் உள்ளவர்களை அந்த மனுஷனுடைய ஞானத்தினாலே அந்த முகத்தை பிரகாசிக்க பண்ணலாமாம். எனவே மூர்க்க முகம், மூர்க்கம், ஆமாம், மூர்க்க முகம் இருக்கக்கூடாது. மூர்க்க குணமாக இருப்பாங்க. எது சொன்னாலும் எரிஞ்சு விழுறது, எது சொன்னாலும் ஒத்துக்கொள்றதில்லை. மூர்க்கம் மூர்க்கம் மூர்க்கம்.
ஆமாம், வைராக்கியத்தோடு, மூர்க்கத்தோடு. ஆமாம், அந்த பகை, வைராக்கியம், அந்த மூர்க்க முகம் நமக்கு இருக்கக்கூடாதாம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது ஒரு முகத்தை குறித்து நீதிமொழிகள் 14:7 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, ஆ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். இங்கே மூடனுடைய முகத்துக்கு விலகி போ என்று சொல்லப்பட்டிருக்கும். மூடன், ஆமாம், அவனுடைய முகம் முட்டாள்தனமாக செய்கிற காரியங்கள், மூடனுடைய முகம். அந்த முகம் கூட நமக்கு இருக்கக்கூடாது. நாம் செய்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும், நமக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். மூடத்தனமாக இருக்கவே கூடாது. ஆமாம், மூடனுடைய முகம். இன்னொரு முகம் 1 சாமுவேல் 21:13. 1 சாமுவேல் 21:13. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி. இங்கே தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இவன் இப்பொழுது பெலிஸ்தருடைய தேசத்திலே போய்விட்டான். அங்கே போய் அந்த ஆகீசனிடத்திலே போகும்போது அங்கே நடந்த காரியம் வாசியுங்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி, கண்களுக்கு முன்பாக தன்னுடைய முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து, அவர்களிடத்திலே பைத்தியம் கொண்டவன் போல காண்பித்து, வாசல் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து, வாசல் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து, தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடையிலே விழப்பண்ணி, தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்த கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு. இங்கே தாவீதை அடையாளம் கண்டு கொண்டு விட்டார்கள். இவன் பெலிஸ்தருடைய, இவன் யூதர்களுடைய தேசத்தை சேர்ந்தவன் அல்லவா, எபிரேயன் அல்லவா, இஸ்ரவேல் தேசத்தான் அல்லவா, இவன் நம்முடைய பெலிஸ்தருக்கு விரோதமானவன் அல்லவா, நம்முடைய பெலிஸ்தருடைய தலைவனாக, சேனை தலைவனாக இருந்த அந்த கோலியாத்தை இவன் வீழ்த்தினவனாச்சே. அப்பொழுது இவனை குறித்து ஸ்திரீகள் பாடினாங்களே, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று. இவன் அல்லவா, இவன் இப்போது இங்கே எதுக்கு வந்தான் என்று இவனை கொல்ல வேண்டும், இவனை பிடிக்க வேண்டும் என்று இருக்கும்போது இவன் என்ன பண்ணுகிறான், ஒரு முகத்தை, இவன் முக நாடியை வேறுபடுத்தி பைத்தியம் கொண்டவனாக வாசற்கதவை கீறிக்கொண்டு அவனுடைய வாயிலிருந்து நுரையை தள்ளி பைத்திய சேஷ்டை பண்ணினான். இது என்ன என்றால் வேஷமுகம். என்ன முகம்? வேஷமுகம். ஆமாம், அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. சோத்திரம், இந்த பைத்தியத்தை ஏப்பா இங்கே கொண்டு வந்தீங்கன்னு தப்பிச்சம் பிளச்சேன்னு ஓடணும் பாருங்க. ஆமாம், வேஷமுகம். இந்த வேஷமுகம் இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிறது. வேஷமுகம் நம்மளை பார்க்கும்போது, சோத்திரம் பிரதர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு. அந்த முகம் வேஷம். ஆனால் மனதில் என்ன இருக்கும், இன்னுமா நீ சாவாமல் இருக்கிற அப்படின்னு கேட்குற போல. ஆமாம். அப்போது நம்ம ஒருவரை சோத்திரம் சொல்லும்பொழுது எப்படி மனது இருக்குது அதை பார்க்க வேண்டும். தாவீதுக்கு வேஷமுகம், முகம் வேஷம் பண்ணணும். அந்த மாதிரி வேஷமுகம் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. சோத்திரம் புரிகிறதா உங்களுக்கு? ஆமாம். அப்போது ஒவ்வொருடைய மனிதனுடைய முகங்கள் எப்படி இருக்கு பாருங்க. வேஷமுகம், வேஷமாகவே மனிதன் திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. விருதாகவே சஞ்சலப்படுறான் தெரியல. சிலருடைய முகங்கள் வேஷமுகங்களாக தான் இருக்கிறது. ஆமாம், வேஷமுகங்கள் தான் இருக்கிறது. சிலர் ரொம்ப பழகி இருப்பீங்க, நீங்கள் 10-20 வருஷம் பழகி இருப்பீங்க. அவங்கள்ட்ட பேர் என்ன பிரதர், என்ன தெரியுதான்னு கேட்டான், நீ யார், நீ யார், தெரியலையே. ஏன்னா கோபம், அவங்க மனசில் என்ன இருக்குது, கோபம், ஏதோ ஒரு வைராக்கியம். அதனால் முகத்தை என்ன பண்ணுறாங்க, வேஷமாக அப்படி பண்ணிட்டு போகிறாங்க. பைத்திய சேஷ்டை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. யார் இவர், நம்ம தாவீது, நம்ம வேறு யாரோ சொல்ல முடியும். பைத்திய சேஷ்டை அப்படி வேஷமாக போனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, போன பிறகு பைத்தியம், அது லூஸு,
ஷார்ட்டாக சொல்லிடுறோம். அதனால நாம் இந்த வேஷ முகங்கள்லாம் நமக்கு வேண்டாம். நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ் எதையானாலும் நாம் சந்திக்கிறவர்களாக நான் காணப்பட வேண்டும் பிரியமானே. ஏனென்றால் இதெல்லாம் நான் சொல்கிறதுனால் இந்த கபடு, இந்த வஞ்சனை, சூதம் வைத்து விட்டு பரலோகத்தில் அவருக்கு முன்பாக போய் நிற்க முடியாது. மனுஷனை ஏமாற்றிடலாம், பழச்சிடலாம், எதை வேணால் பண்ணிடலாம். ஆமாம், அதுதான் சோதரம். எனவே வேஷ முகங்கள் சிலர் ஊழியத்தில் இருக்கிறவர்களும் பஞ்ச வேஷம் போடுவாங்க. ஒன்றும் இல்லாத மாதிரி வேஷம் போடுவாங்க. ஐயா, நான் ஊழியத்தில் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் விரும்பலை. ஆதி காலத்தில் இருந்தவர்களெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய ட்ரெண்டெல்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம். ஊழியத்தில் இருக்கிறவங்களும் சரி, சாதாரண ஆளுங்களும் சரி, நண்பர்கள்ட்ட ஒரு 200 ரூபா தேவைனாலும் உடனே நண்பர்கள் ஃபோன் பண்ணி, எப்பா ஜிபே பண்ணிடுறப்பா, எனக்கு ஒரு 200 ரூபா தேவைன்னு. ஊழியக்காரங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்த ஊழியக்காரங்கள்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இல்லைன்னாலும் அப்படியே பட்டினி கிடந்து சாவாங்க. ஆனால் அப்படி சாவ விட மாட்டார் ஆண்டவர். திராணிக்கு மேல் சோதிக்க விட மாட்டார். வெளியே சொல்லவே மாட்டாங்க என்ன தேவை இருந்தாலும். நாம் மற்ற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சில இடங்களில் நமக்கு உண்டு. 2 நாளைக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது, என்னை அதிகமாக ஆச்சரியப்படுத்தினது. நான் பேங்கில் கவுண்டரில் கேஷ் எடுப்பதற்காக போய் நிற்கிறேன். எனக்கு முன்னால் ஒரு வயசானவர், அவர் பணம் கட்டுறாரு. பணம் கட்டும்போது 2 ரூபாய் குறைவுபட்டு விட்டது அவருக்கு. 2 ரூபாய் குறைவுபட்டோடனே கவுண்டரில் இருக்கிற அம்மா வாங்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஃபார்மில் எல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னால் 2 ரூபா குறையுது என்ன. அவர் சொன்னார், 2 ரூபா நான் கொண்டு வந்து தரம் மேடம், பாஸ் பண்ணிடுங்க அதை அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிட்டாங்க, 2 ரூபா எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டிட்டு போங்க அப்படின்னு. நான் நேரே பின்னால் நிற்கிறேன். அவர் யாரோ எனக்கு யாரோ தெரியும். உடனடியாக ஏன் பாக்கெட்டில் கை விட்டு பார்த்தா 10 ரூபா அவர் துட்டுருந்து. அவர்கிட்ட, சார் நீங்கள் இதா கட்டிடுங்க அப்படின்னு. அவர்கிட்டையும் 8 ரூபா சில்லறை இருக்குது. உடனே 8 ரூபா என்கிட்ட கொடுத்துட்டு, பரவாயில்ல சார் வைங்கனாலும் கேட்கல. அந்த 2 ரூபா அவருக்கு கொடுத்தாச்சு. 8 ரூபா நான் வாங்கிட்டு 10 ரூபா கொடுத்துட்டேன். அவர் பணத்தை கட்டிட்டு வெளியே வரும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சார் உங்களுடைய ஜிபே நம்பர் கொடுங்க, நான் 2 ரூபாய் என்ன பண்ணுறேன் ஜிபே பண்ணுறேன்னு. நான் அவருடைய முதுகில் தட்டி சொன்னேன். அவர் அப்படி கட்டி தட்டி, இதுக்கெல்லாம் என்ன சார், நீங்கள் உங்கள் வேலை முடிஞ்சிச்சில்ல, கிளம்புங்க சார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு, அவர் அந்த பணத்தை கட்டிட்டு வெளியே வந்து என் கையை பிடிச்சி என்னை கட்டி பிடிச்சி அந்த ஒரு நன்றியை வெளிப்படுத்தினார். அப்போ பார்த்தீங்கன்னா சில நேரங்களிலே அப்போ அவர் யாரோ நான் யாரோ, அந்த 2 ரூபா இல்லை பெருசில் நான் கொடுக்காம கூட பேசாமல் அவரை கேடு கட்டும் போட்டுருந்தார். நம்முடைய முகங்கள் எப்போதும் ஓப்பன் முகமாக இருக்கட்டும். அப்போ ஓப்பன் ஹார்ட் இருந்தால் தான் ஓப்பன் முகமாக இருக்க வேண்டும். அல்லையா சொல்லலாமா? இப்போ தான் நிறைய பேருக்கு முகம் வளர்ச்சி வருகிறது. ஆமாம், நீங்கள் எல்லாம் அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சில நேரங்களில் நான் சில துக்கப்பட்டது உண்டு. நானும் இந்த சந்தர்ப்பங்களில் தவறு செய்துவிட்டு வெளியே வந்து வருத்தப்பட்டது உண்டு. அதன் பிறகு யாராவது இப்படிப்பட்ட ஒரு அம்மா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் கறிக்கடையில் நான் கறி வாங்க போயிருந்தேன். நானும் வாங்குறது ஒரு 1/4 கிலோ கறி தான், 1/2 கிலோ வாங்குறதில்ல. அப்போது ஒரு அம்மா வந்து 20 ரூபா கொடுத்து ஆட்டுக்கறி கேட்டாங்க. அவர் அங்கே தரமாட்டேன்னு சொல்லிட்டார். 20 ரூபாய்க்கெல்லாம் ஆட்டுக்கறி கிடையாது அப்படின்னு. அவங்களும் போயிட்டாங்க. எனக்கு அன்றைக்கெல்லாம் அந்த நான் வாங்கிட்டு வந்த அந்த 1/4 கிலோ கறியை என்னால் சாப்பிடவும் முடியலை. நான் ஏன் அந்த அம்மாவுக்கு சரி ஏதோ அவங்க எவ்வளோ கொடுப்பா மினிமம் அவங்களுக்கு கொடுப்பேன், 50 ரூபாய்க்கு கொடுப்பியா, அதை கொடுன்னு ஏன் நான் கொடுக்காம வந்தேன். செத்துட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், செத்துட்டேன் இருதயத்தில். இது நிறைய நேரங்களில் நாம் சிலர் தேவையோடு இருக்கும்போது, ஆசையோடு இருக்கும்போது அவர்களுடைய தேவைகளை நாம் சந்திக்காமல் வந்து விடுகிறோம். அந்த முகங்கள் நமக்கு வேஷமுகமாக தான் மாறுகிறது. அந்த நல்லவர்களுக்குரிய பண்பு இல்லாமல் அதிலிருந்து நான் எந்த சூழ்நிலையிலும் இந்த பாதிப்பில் இருக்கிற யாராவது எனக்கு எதிராக வந்துட்டால் நான் என்ன பண்ணுகிறது என்றால், அது பார்த்து விட்டேன் என்னால் நான் அதை செய்து விடுறது. ஏன்னால் ஒரு தடவை செத்தது போதும்.
அப்படின்னு ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். வேஷ முகங்கள், ஆமாம், நம்மை பார்க்கும்போதே ஐயோ உயிருக்கு உயிரான்னு அவள் போன பிறகு அவளை பற்றி நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். என்னோடு கூட ஊழியத்தில் பயணித்ததான ஒரு பெரிய பணக்கார மனுஷன். அவரெல்லாம் ஒரு நாள் ஹோட்டல்லையே கொண்டு போய் 10,000 20,000 ரூபாய் ஈஸியாக செலவு பண்ணக்கூடிய மனிதன். அவருடைய கேட்டில் அவர் சோபாவில் நாங்களும் அப்படியே உட்கார்ந்துருக்குறோம். அவருடைய கேட்டுக்கும் அதற்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிரவுண்டில் இடம் வைத்திருக்கோம். அண்ணா நகரில் அந்த ஒரு இதே மாதிரி நம்முடைய அங்கே மெயின் கேட்டு போல் பார்க்குறது தெரிகிறது. ஒரு 50 அடி 60 அடி தூரத்தில் அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்தார். இவர் சொல்லுகிறார், எங்கள் எதில் இவன் ஏன் இங்கே வரான் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் ஒன்று அப்போ தான் எட்டி பார்க்கும்போது ஒரு மனிதன் சரி வந்து வேலைக்காரன் போய் கேட்டை திறந்து உள்ளால் வந்தார். உள்ளால் வந்தோன்னே தான் அந்த மனுஷன் எழும்பி அவரை கட்டிப்பிடி, ஐயோ வாங்க 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 பிரதர், எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்க்கவே முடியலை, எப்படி இருக்கிறீங்க, என்ன அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வேஷமுகங்கள். வேஷமுகங்கள் என்னவென்று எனக்கு ஒன்றுமே புரியலை. அவருக்கு எத்தனையோ கோடி ரூபாய்க்கு சொத்து. ஆனால் இப்போ எல்லா கோடியையும் விற்று கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்துக்கிட்டு இப்போ வெக்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு இடத்துல வாடகைக்கு வந்து உட்காந்துருக்கிறாரு புதூரில். அவர்களெல்லாம் நான் சொல்கிறேன்ல, எம்ஜிஆர் படுத்த படுக்கையில் நானும் படுத்து தூங்கினேன்ல, அதில் ஒருவர் அவர் பணத்தில் தான் நாங்கள் அதெல்லாம் அனுபவித்தது. அவர்கள் எல்லாம் விட்டு என்னை ஆண்டவர் தூரப்படுத்தினார். ஒரு காலத்திலே அவரோடு சேர்ந்து ஊழியத்தில் பயணித்தேன். அதன் பிறகு அந்த ஊழியங்கள் நான் தனியாக வந்து விட்ட பிறகு அந்த ஊழியத்துக்கு திரும்பவும் என்னை வந்து அழைத்தார்கள். நான் இவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு தெரியும், நான் இறங்கி வந்திருக்கிறேன், தம்பி நீங்கள் வரணும், எங்கூட சேர்ந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு. நான் அவரிடத்துல சொன்னேன், அண்ணே மன்னித்து கொள்ளுங்க, இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப இடைவெளி இருக்குது, அதனால் அந்த வழியை கடந்து நான் வர முடியாது, எனக்கென்று ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், நான் அந்த ஊழியத்தில் செய்கிறேன், நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை தைரியமாக செய்யுங்க, உங்களுக்காக நான் செபிக்கிறேன் என்று சொல்லி. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவர் என்னை அதிகமாக நேசிப்பார். அவர் என்னை அதிகமாக, காரணம் என்னென்றால் அவருக்கும் வாரிசு இல்லை எனக்கும் வாரிசு இல்லைன்னு அவர் என்னை அதிகமாக நேசிப்பார். என்னை ரொம்ப பாசமாக என்னோட இருப்பார். எனக்காக எதையும் செய்வதற்கு ரெடியானவர். பாஸ்டருக்கெல்லாம் அவர் தெரியும். ஆனாலும் கூட வேஷமுகங்கள் நமக்கு வேண்டாங்க. முகத்துக்கு முகம் எப்படி இருக்கோ உள்ளம் அப்படி இருக்கிறவங்களோடு ஐக்கியப்பட்டு போகணும். நீங்கள் எல்லாம் அப்படி தானே இருக்கிறீங்க, அதனால தான் நான் உங்களோடு கூட ஐக்கியப்பட்டு போயிட்டுருக்கிறேன். அல்லையா சொல்லலாமா? நமக்கு அந்த வேஷமுகங்கள் வேண்டாம். அநேக சகோதரர்கள் என்ன நேருக்கு நேர் இது நீ வேண்டாம்யா, இது இப்படி வேண்டான்னு சொல்லுவான், நான் ஒத்துக்குவேன், ரைட், பரவாயில்ல, அதுதான் வரவேற்கக்கூடியத்தக்கது. எனவே வேஷமுகம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏசாயா 29:22 ஒரு முகத்தை பார்க்கலாம். அந்த முகமும் நமக்கு இருக்கக்கூடாது. ஏசாயா 29:22. ஆகையால் மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அப்படியானால் சிலருடைய முகம் செத்து போன மாதிரி இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, என்ன நீ பேரஞ்ச மூஞ்சியாட்டம் இருக்கிறிய அப்படின்னு. செத்து போன முகம் அப்படி வேண்டாம். எதை நினைத்து நீங்கள் அந்த முகத்தை செத்து போன முகமாக வைக்கிறீர்கள்? ஆண்டவர் சொன்ன யாக்கோபுடைய முகம் இனி செத்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாக்குத்தத்தம், ஆசீர்வாதமானது. அப்படியானால் நம்முடைய முகங்கள் செத்து போன முகமாக இருக்கிறதா? நாம் செத்துப்போன முகத்தை வைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த ஒரு இதை வெளிப்படுத்துகிறோம் என்றால், நம்முடைய இயேசு செத்து மண்ணோடு மண்ணார் போயிட்டார் என்ற அர்த்தம். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறபடினாலே நாம் செத்துப்போன முகமாக இருக்கக்கூடாது. அதாவது சோர்வுகள் வரும், நம்முடைய பலவீனத்தின் நம்முடைய முகம் சோர்வடையலாம். ஆனால் உள்ளத்திலே ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னை இப்படி பண்ணிவிட்டாரோ என்று சொல்லி நாம் அந்த செத்துப்போன முகமாய் நமக்கு இருக்கக்கூடாது. இல்லையா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எனக்கு எவ்வளோ சோதனைகள் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே. ஆமாம், அதிகமாக ஃபஸ்ட்டு சோதனை என்னுடைய கால் ஆக்சிடெண்ட்டில் உடைந்தது. அப்போது நீங்கள் என்னோடு இல்லை. அது ரெக்கவரி ஆகிறதுக்கு முன்னாடியே நான் உங்களோட ஐக்கியப்பட்டுட்டோம். அதன் பிறகும் பல சூழ்நிலைகள் வந்தது. ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பலவீனம் தாக்கி என்னை அதிகமாக நான் செத்து போவனோ என்று கூட நான் நினைத்தேன். என்னுடைய காலங்களை ஆண்டவர் எடுத்து விடுறாரா என்று.
அப்பொழுது பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர் அப்படின்னு. அதுதான் அவரை நான் முதல் ஜெபத்துக்கு அழைத்தது. ஏன்னா என்னுடைய சூழ்நிலைகள் அப்படியாக காணப்பட்டது. ஆனால் என் முகம் அதுக்காக செத்து போகவில்லை. நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். என்னுடைய சரீரத்தில் சோர்வு இருந்தது, லோ பிபி இருந்தது, என் சரீரம் மிகவும் சோர்ந்து போயிருந்தது, எனக்கு எந்த காரியம் செயல்படுத்த முடியாமல் இருந்தது. ஆனால் என்னுடைய உள்ளான மனசு செத்து போகவில்லை. நான் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தேன். கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வந்தார், கர்த்தர் என்னை வழிநடத்தினார். என்னுடைய ஓட்டம் முடிகிறது என்றால் நான் சந்தோஷமாக அதை சந்திக்க வருகிறேன் என்ற அந்த காரியத்தில் தான் நான் இருந்தேன். எனவே நம்முடைய முகங்கள் ஒருபோதும் செத்து போகக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு போராட்டம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், தீமைகள் வரலாம், எல்லாராலும் நீங்கள் கைவிடப்படலாம், ஒதுக்கப்படலாம். எது வந்தாலும் உங்கள் முகம் செத்து போக வேண்டாம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்க பிரியமானே. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் முகத்தை திரும்பவும் பிரகாசிக்க பண்ணுவார். கடைசியாக 7வது ஒரு குறிப்பு, நமக்கு காணப்படக்கூடாத ஒரு முகம் என்னென்றால் ஏசாயா 25:8 வாசிக்கலாம். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு, தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? இங்கே பார்க்கும்போது நம்முடைய முகத்தில் என்ன இருக்கிறதாம்? கண்ணீர் வேதனை எல்லா முகங்களிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? கண்ணீரை துடைப்பார். நம்முடைய முகம் கண்ணீரினால் நிறைந்த முகமாக இருக்கக்கூடாது. ஆனால் கண்ணிலிருந்து கண்ணீர் வரலாம், அழுது ஜெபிக்கிறதுக்காக மாத்திரம். மற்றபடி என்ன பண்ண வரக்கூடாது? கண்ணீர் வரக்கூடாது. ஆமாம், ஜெபிக்கும்போது என்ன பண்ணலாம்? ஆமாம், பிரியமான தேவனுடைய அதிகமாக நான் இருதயத்திலே அழுது ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் என் கண்ணில் கண்ணீர் வராது. ஆனால் கண்ணீர் விட்டு ஒரு நாள் ஜெபித்தேன், தேவ சித்தத்தை அறிய முடியாது. அதுதான் என்னுடைய கண்ணில் வந்த கண்ணீர். துக்கம் வரும்போது சில துக்கங்கள் நம்மை அதிகமாக ஆழ்த்துகிறது. சில மரணங்கள் நம்மை விட்டு இளவயது, அது கொஞ்சம் துக்கம் நமக்கு கண்ணீர் வருகிறது தான். ஆனால் இந்த கண்ணீர் அல்ல இது என்ன கண்ணீர் என்றால், நமக்கு இது இல்லையே அது இல்லையே அப்படி இல்லையே என்று சொல்லணும். அந்த கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறது. சகிக்கிற தன்மை இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறது. நீங்கள் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. ஆண்களோடவும் பெண்களுக்கு கண்ணீர் சீக்கிரம் வந்துடும். அது என்ன, அவங்க காய்கறி வெட்டி வெங்காயம் அதிகமாக வெட்டுறதுனால வருதா, அதிகமாக தாளிக்கிறதுனால வருதா, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏதாவது சொன்னால் மளமளன்னு கண்ணீர் வந்துடும். எனக்கு கொஞ்சம் அதுக்கு அந்த ரகசியத்தையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் உங்களுக்கு அப்படி கண்ணீர் வருது? சாப்பிட்டு நெஞ்சா பார்த்தாலே தெரியுதே. அப்போ கரண்டியை தூக்கி அப்படி வெட்ட வர்றது மென்மையான அன்பு. என்னமோ எனக்கு தெரில, சில சகோதரிகள் எதுக்கெடுத்தாலும் புருஷனார் கோபமாக எதாவது ஒன்று சொன்ன உடனே உட்காந்து கண்ணீர் வடிப்பாங்க. கண்ணீர் மணமணமணமணமணு வந்துடும். சோத்திரம், என்னமோ தெரில. உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் எங்கே வச்சுருக்கிறாராம்? துருத்தியில் வச்சுருக்கிறான். நல்ல கண்ணீராக இருந்தால் சரி. ஆமாம், ஒரு அம்மா கண்ணீர் வடித்தாங்க. ஏயா உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தேன், என்னையா சுகம் கண்டேன், கல்யாண நாளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறேன், எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா, ஒன்றும் இல்லைன்னு மலமலன்னு அழுறாங்க. அந்த கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில் வைப்பாரா என்ன எனக்கு தெரியல. எந்த கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில் வைப்பார் யோசித்துக்கிடுங்க. அதனால் நம்முடைய கண்ணீர் நிறைந்த கண்ணீர் எதற்கான ஆள். ஆமாம், புருஷனை பற்றி சொல்லும்போது அவனா ஒரு பாய் மனுஷன், அவனை கட்டிக்கிட்டு வாழ்ந்த கண்ணீர் சிந்துவாங்க, அழுதுகிட்டே பேசுவாங்க. இந்த கண்ணீர் வேண்டாம். நிறைய வாலிப பிள்ளைங்க பார்க்குறாங்க, அதனால தான் நாங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாமான்னு யோசிக்கிறோம் அப்படின்னு. இல்லை, உங்களை கண்ணீர் வராமல் காத்துக்கொள்கிற புருஷனை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. நாங்கள் வாழ்த்துக்கிறோம் உங்களை. ஆமாம், சோத்திரம். கவனமாக இருக்கணும். கண்ணீர் எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர். சில நீலி கண்ணீர் வடிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் இல்லாமலே வடிக்கிற கண்ணீர்.
இதெல்லாம் நமக்கு வேண்டாம் பிரியமானே. அப்படியானால் நம்முடைய முகங்களில் இப்போ 7 பாயிண்ட் சொல்லிட்டேன். ஆமாம், கோப முகம், எரிச்சல், கோபம். ஆமாம், முதல்ல கோபம் பார்த்தோம், அப்புறம் எரிச்சல், வெறுப்பான முகம், மூர்க்க முகம், மூடனுடைய முகம், வேஷ முகம், செத்துப்போன முகம், கண்ணீர் நிறைந்த முகம். இதெல்லாம் நமக்கு வேண்டாம் பிரியமானே. அப்படியானால் இன்னொரு முகம் வேண்டும், 7 பாயிண்ட், அது சொல்லி முடிச்சிடுறேன். சங்கீதம் 34:5 வாசிக்கலாம். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிற முகங்கள். ஆமென். அது நமக்கு வேண்டும். யாரை நோக்கி பார்த்து? நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து. நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு முகம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த முகங்கள் வெட்கப்படாதான். அவர்கள் முகங்கள் எப்படி இருந்ததா? பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா சொல்லலாமா? எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களை நோக்கி பார்த்தல்ல. பேதுரு, யோவானெல்லாம் தேவாலயத்துக்கு போகும்போது பிச்சை எடுக்கிறவன் ஏதாவது கொடுப்பாங்களா அவன் முகத்தை நோக்கி பார்த்தான். அப்படி இல்லை, நம்முடைய முகம் யாரை நோக்கி பார்க்கட்டும்? கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் அண்ணன் வசதியாக இருக்கலாம், உங்கள் அக்கா தங்கச்சிங்க வசதியாக இருக்கலாம். நீங்கள் யாருடைய முகத்தையும் பாராதுங்க. யாருடைய முகத்தை பாருங்கள்? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். உங்கள் முகம் பிரகாசம் அடையும். ஆமென். அவர் வெட்கப்பட விடவே மாட்டார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு முகம் நமக்கு காணப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சிங்கக்குட்டிகள் தாட்சி எழுந்து பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறோளே, ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார் பிரியமானே. எனவே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவனுடைய எல்லா இடுக்கண்கள் நீங்களாக்கி அவனை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகம் அது பிரகாசிக்கும் பிரியமானே. அந்த முகம் உடையவர்களாயிருங்கள். யாத்திராகமம் 34, 29, 30 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் புத்தகமும் 34ஆம் அதிகாரம் 29, 30. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாது இருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? இப்பொழுது மோசேயினுடைய முகம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது பிரியமானே. அது எதை குறிக்க? தேவ பிரசன்னத்தினாலே அவனுடைய முகம் நிறைந்திருந்தது. நம்முடைய முகங்கள் எப்படி இருக்கணும்? தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்திருக்கணும். எத்தனை நாள் அவன் சீனாய் மலையில் தேவனோடு போயிருந்தான்? 40 நாள். அவன் புசித்தானா, குடித்தானா? இல்லை. தண்ணியும் குடிக்கல, அப்பவும் புசிக்காதபடி 40 நாள் தேவனோடு இருந்தான். ஆமாம், அவனுடைய முகம் எப்படி இருந்தது? பிரகாசமாக இருந்தது. இன்னைக்கு தேவனோடு இருக்கிறேன் என்று சொல்லி தான் நம்ம எல்லாம் உபவாசம் இருக்கிறோம். அப்படி தானே? ஆமாம், நம்ம முகங்கள் எல்லாம் உபவாசம் இருக்கிறவங்களுடைய முகம் வாடி போயிருக்கிறது. போய்போ என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி, அவங்க அதுக்குன்னே கேட்பாங்க. நான் இன்றைக்கி 7 நாள் உபவாசம் சொல்கிறதுல ஒரு பெருமையோ என்னமோ, அதுக்காகவே முகத்தை ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்குது முகம் அப்படின்னு. நான் 7 நாள் பாஸ்டிங்கிலே இருக்கிறேன். ஆண்டவரே சொன்னார் தெரியுமா, நீ தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை பிரகாசமாக வைக்கணும், முக வாடலாக இருக்கக்கூடாது உபவாசிக்கும் போது அப்படின்னு. நம்ம உபவாசிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமாம், முகம் எப்படி இருக்கணும்? சிஸ்டர் என்ன அப்படி பளபளப்பாக இருக்கும், உங்கள் முகத்தில் ஒரு பிரசன்னை இருக்குது சிஸ்டர். அப்போ சொல்லணும், நான் இப்பொழுது உபவாசத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் உபவாசம் இருக்கிற நீங்கள் என்னவா இருக்கக்கூடாது? முக வாடலாக இருக்கக்கூடாது. உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கணும். தேவனோடு அவன் முகமுகமாக பேசி அவரிடத்திலிருந்து கற்பனைகளை வாங்கி கொண்டு வருகிறான்.
ஆமாம், கொஞ்ச நேரத்தில் அவன் முகம் என்ன ஆகி போச்சு, வந்தாச்சுன்னா அங்கே என்னடான்னா ஒரே வாரம் கேட்குது. கண்டுக்குட்டி வந்துட்டு குதிக்கிறானுங்க, ஆடுறானுங்க. 2 பலகையும் கற்பலையும் தூக்கி என்ன பண்ணிட்டான், ஒரே அடி அடித்து உடச்சிட்டான், கோபம். அதனால் தேவ பிரசன்னம் உங்கள்ட்ட எப்போதும் இருக்கணும். தேவ பிரசன்னம், தேவனோடு கூட இருக்கும்போது அந்த பிரசன்னம் உங்கள் முகத்தில் இருக்கணும். ஆமென். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம். ஆமென். பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம். ஆமென். தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆமென். கிட்டி சேரணுமே. பிரசன்னம். ஆமென். பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் முகம் தேவ பிரசன்னத்தினாலே எப்பவும் நிரம்பி இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவரோடு பேசிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அவரோடு பேசிக்கொண்டிருக்கணும், அவரோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய முகம் பிரசன்னத்தினாலே, தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். தானியேல் 1:8 வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 8. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போன. இதெல்லாம் நமக்கு தெரியும். ராஜா பிரதிநிதிகள் சொல்றாங்க, இவன் சொல்றான் எனக்கு பருப்பு கீரை மரக்கறி போதும், ராஜ போஜனம் எனக்கு வேண்டாம், அதில் நாங்கள் தீட்டுப்படுத்த விரும்பலை அப்படின்னு. அவங்க ஐயோ அப்படியெல்லாம் இருந்தால் எங்களை ராஜா என்ன நீங்கள் வாடி போயிருப்பீங்க, அப்புறம் என்னங்களை வேலையை விட்டு எடுத்துருவார், இல்லை கொலை பண்ணிடுவார். அதனால இதை இல்லை நீ 10 நாள் சோதித்து பாரு என் முகம் எப்படி இருக்கு. 13ஆம் வசனம், எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகங்கள் கலையுள்ள முகம் இருக்கணும். இல்லையா சொல்லலாமா? கலைக்கு இருக்கிற முகம் இல்லை, கலை உள்ள முகம். கோச்சிக்காதம்மா. சிலர் என்ன சொன்னாருன்னே புரியாமல் யோசிக்கிறாங்க. கலை என்ன முகம்? கலை உள்ள முகம். முகம் கலையாக இருக்கணும். ஆமாம். அப்போ எப்படி முகம் கலையாக இருக்குன்னா நல்லா திருப்தியாக பூர்ண சந்தோஷத்தோடு இருக்கிறவங்க முகம்தான் எப்படி இருக்கும்? கலை உள்ளதாக இருக்கும். இவர் ராஜ போஜனத்தை சாப்பிட்டா தான் கலை உள்ளவர்களாக இருப்பாங்கன்னு அவங்க நினச்சாங்க, ராஜாவின் பிரதிநிதிகளும் ராஜாவும் எல்லாம். ஆனால் இவர்கள் ராஜபோஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று இருக்கும்போது அவள் முகம் கலை உள்ளதாக இருந்தது. பிரதிஷ்டை, தேவ பிரதிஷ்டையில் இருக்கிறவருடைய முகம் கலை உள்ளதாக இருக்கும். ஆமாம். சிலருடைய சிரிப்பு
இப்போ அந்த சேனல்லாம் இருக்கா எனக்கு தெரில. நமக்கு ஒரே சேனல் தான் வந்துட்டுருக்கு சில நேரங்களில். நிஜம் டிவின்னு ஒரு சேனல் மட்டும்தான் அது கட் ஆகாமல் எனக்கு வரும். அதுலேயும் பாதி நாள் கட் ஆயிரும். நான் ஸ்டீவன் பிரதர்கிட்ட போராடிட்டே இருப்பேன், என்ன பிரதர் இதை டிவியை தூக்கி உடச்சி போட்டுடலாமான்னு இருக்கிறேன் அப்படின்னு. ஆமாம், வேலை செய்கிறார். இப்போவும் பார்த்தீங்களா, அப்புறம் வருவார், இருங்கங்கள் தான் வந்துடுறேன்னு வருவார். அவர் வர்ற நேரத்தில் அதை பயந்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கும். அவர் வீட்டை விட்டு போனோன்னே நிற்க ஆரம்பித்தோம். ஆமாம், அந்த காலத்துலலாம் ஆதித்யா வச்சுருப்பாங்க, அதை முகம் களை கட்டும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலேயோ புசிப்பதுனாலேயோ குடிப்பதுனாலேயோ சினிமா சிற்றின்பங்கள் பார்க்குறதுனால அந்த முகம் கலை உள்ளதாய் மாறாதபடி உன் பிரதிஷ்டையை நீ காத்து கொள்ளும் போது உனக்குள்ளாக ஒரு முகம் கலை உள்ளதாய் மாறும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், கவனமாக இருப்போம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. முகம் கலை உள்ளதாக இருக்கணும். ஆமாம், கலை இல்லாத முகத்துக்கு பியூட்டி பார்லர் போய் 15,000 செலவு பண்ணாலும் அது கலை இழந்து தான் இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த முகம் காட்ட வேண்டும். அந்த தேவ பிரசன்னம் கலை உள்ள முகம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், ஏன்னா முகம் கலை கட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா, அப்படி இருங்க, கலை உள்ளவர்களாக இருங்க. ஆமாம், சோத்திரம். ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணால் நான் சிரிப்பேன். அவர் சொல்ல, உங்கள் சிரிப்பே ஒரு சிரிப்பு தான் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்கணுன்னு அதுக்காகவே நான் ஃபோன் பண்ணுவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார். எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, களை கட்டுற முகமாக இருங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிற. அப்போஸ்தலர் 6:8 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6:8 இந்த முகங்கள் நமக்கு இருக்க வேண்டும். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அவன் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்துக்கொண்டு போய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமர் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகி அந்த இயேசு 15ஆம் வசனம் வாசிங்க. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து முகம் தேவதூதன் முகம் போல பிரகாசமாயிருப்பதை கண்டார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தேவான் பேர்ல இல்லாத குற்றச்சாட்டுகள். அந்த ஸ்தேவான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இப்பொழுது அவன் மேலே பொய் சாட்சிகளை நிறுத்துகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். அப்பொழுது அவனுடைய முகம் எப்படி இருந்ததாம்? தேவதூதன் முகம் போல இருந்ததாம். எனவே உங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகள், உங்களை மனமுடிவாக்குகிறதான காரியங்கள் உங்களுக்கு வரும்பொழுது உங்களுடைய முகங்கள் எப்படி இருக்கணும்? தேவதூதன் முகம் போல இருக்கணும். சிலருடைய முகம் பேய் அரைஞ்ச முகம் போல் ஆயிரும். ஆமாம், சின்ன ஒரு காரியம் அவங்கள பாதிக்க உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தேவதூதன் முகம் போல இருக்கணும். தேவதூதன் முகம் எப்படியா இருக்கும்? வாங்க அங்கே போய் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்ல. தேவதூதன் முகம், ஆமாம், அல்லேலூயா சொல்லலாமா? தேவதூதனை விடவும் மனுஷனை என்ன பண்ணாராம்? சற்று சிறியவனாக்குனான். அப்படின்னா தேவதூதன் முகம் பிரகாசித்துட்டு இருக்க, நம்ம முகம் அப்பப்போ மாறிடுது. ஆமாம், சிலர் சொல்லுவாங்க, இன்னும் 6 o'clock மாதிரி இருக்கிறீங்களேன்னு, 9 o'clock மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரிகிறதா உங்களுக்கு? ஆமாம், அந்த டைம் பீஸு, அந்த சின்ன முள்ளம் பெரிய முள்ளம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மாறும். நம்ம மாறக்கூடாது. நம்ம இயேசு மாறுவாரா? மாற மாட்டார். இல்லையா சொல்லலாமா? நாம் ஏன் மாறணும்? நம்ம டைம் பீஸ் மாதிரி இருக்கக்கூடாது. எப்போதும் என்ன சொல்லுவாங்க? பி ஹாப்பி, அப்படி தானே சொல்லுவாங்க. அப்படியே இருப்போம், சந்தோஷமாக இருங்க. அதனால பவுல் சொல்லுவார், சந்தோஷமாக இருங்க என்று
மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லையா, பாட்டு பாட்டாக வருது. பாஸ்டர் சொல்கிற மாதிரி பாடுறதுக்கு தான் நேரம் இல்லை. சந்தோஷமாய் கிட்டார் அண்ணனுக்கு வேலை கொடுக்கணும். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:22-23. அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர்னு அறிஞ்சோடனே கர்த்தரை கண்டு யாருமே என்ன பண்ண முடியாதான், உயிரோடு இருக்க முடியாதான். ஐயோ நான் செத்துருவேனோன்னு பயந்துட்டான். இல்லை, நீ பயப்படாத, நீ சாவதில்லை. கர்த்தருடைய முகத்தை கிதியோன் முகமுகமாய் கண்டானாம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய முகத்தை முகமுகமாய் நீங்கள் பார்க்கிற முகங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆராதனை நேரத்தில் பாஸ்டர் சொன்னாங்களே, தத்ரூபமாக ஆண்டவர் என்னோடு இடைப்படுகிறதை பார்க்கிறேன். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். அந்த அனுபவத்தை வாஞ்சிங்க. ஆமாம், ஆண்டவர் உங்கள் முகமுகமாய் பேசுவார், முகத்துக்கு முகமாய் நின்று பேசுவார். அவரை பார்க்கிற முகங்கள் நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் நாம் தேவன் நம்மோடு இடைபடும் போது அதை 100% அங்கீகரித்து அவரோடு நாம் சேர்ந்து விட வேண்டும். அப்பொழுது நாம் அவரை தரிசிக்கலாம். ஆமென், ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் 3 முறை இதுக்கு முன்னாலேயும் சொல்லியிருக்கிறேன், 3 முறை இயேசுவை எப்படி அந்த இயேசு உயிர்த்தெழுந்த சாயல்ல மனிதர்களுக்கு காணப்பட்டதை நாம் படத்தில் பார்க்கிறது போல தத்துருவமாய் என்னுடைய ஜெப வேளையில் பார்த்தேன். ஒரு முறை ஒரு கன்வென்ஷனுக்கு நான் பேச போகும்போது முழங்கால் படிட்டு நான் ஆண்டவரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும்போது நேரடியாக என்னை தலையிலே கை வைத்தார். கண்ணை திறந்து பார்க்குறேன், அவர் நிற்கிறதை பார்த்தேன். அதுபோல் இங்கே ஆராதனை வேளையில் நிற்கிறதை பார்த்துருக்கேன். 3 முறை நேரடியாக முகமுகமாக அவர் பேசுகிறது நான் அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஒரு செய்தி ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ஆண்டவரத்தில் பேசிக்கொண்டே இருப்பேன். அவர் என்னோடு உட்கார்ந்து ஃப்ரெண்டுக்கு சொல்லித்தரும் போல் சொல்ல இப்படி வர்ற செய்திகள் தான் இந்த செய்திகள். பிரியமானே, எனவே நாம் தேவ தூதர்களை தரிசிக்கிற, தேவனை தரிசிக்கிற அந்த முகங்கள் நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அனுபவம் யாக்கோபுக்கும் காணப்பட்டது. 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அங்கே அவன் போராடுவான், முகத்துக்கு முகமாய் நின்று அவன் போராடுவான். எனவே ஆண்டவரை முகத்துக்கு முகமாய் தரிசிக்கிற முகங்களாய் நம்முடைய முகங்கள் காணப்படட்டும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:1 கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமை சந்திக்கிறார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே வாசலில் உட்கார்ந்திருக்கிறான். கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே, கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கடைசி வசனம் 33 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். பார்த்தீங்களா? அங்கே 3 தூதர்கள் வருகிறாங்க. அவர்களுக்கு அவர் அப்பம் கன்றுக்குட்டியெல்லாம் அடித்து அவர்களுக்கு சமைச்சு அவங்க சாப்பிட்றது வரைக்கும் அப்படியே நின்று அவங்க முகத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்களும் இவருக்கு முகத்தை பார்க்குறாங்க. கர்த்தர் அவனோட பேசின போது எழுந்தள்ளி போய்விட்டாருன்னு. அப்போ அங்கே ஒருத்தர் யார் நிற்கிறது? இயேசு நிற்கிறார். அங்கே அப்படியே முகமாக பார்த்து அவங்கள என்ன பண்ணுறாரு? உபசரிக்கிறார். புரிகிறதா உங்களுக்கு? எப்படி? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கய்யா, ஒரு அப்பம் இன்னும்.
முதல் காரியம் என்ன சொன்னேன்? முதல் நாள் மட்டனு, 2வது நாள் சிக்கனு, 3வது நாள் மீன். அப்படியா? இவர் கடைசி வரைக்கும் அங்கே நின்றுட்டே இருக்கிறாரு. ஐயா இன்னும் கொஞ்சம் வைங்க, ஐயா இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு. ஆமாம், சோத்திரம். அதாவது முகமுகமாக தேவனை பார்த்து கேட்குறாரு. இயேசு அங்கே நிற்கிறார். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க ஐயா. அந்த முகம் நமக்கு இருக்கணும், இல்லையா? சொல்லலாமா? தேவனை உபசரித்து தேவனோடு முகமுகமாக, இல்லையா? இந்த ஊழியக்காரங்களுக்கு தர்ம சங்கடங்க. ஆமாம், நீங்கள் இப்போ பாருங்கள், ஒரு வீட்டில் போனால் பாஸ்டர் காபி சாப்பிடுங்க, பாஸ்டர் கொஞ்சம் ஹார்லிக்ஸ் பாஸ்டர் கொடுங்க. அடுத்த வீட்டில் போனால் பாஸ்டர் பாயாசம் கொடுங்க. நீங்கள் ஒரு பாட்டில் எடுங்க, ஒரு பாட்டிலில் ஒரு வீட்டில் போனால் காப்பி, ஒரு வீட்டில் போனால் அதில் ஊற்றுங்க. ஒரு இடத்துல கிரேப் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், இன்னொருத்தில் ஒரு பிடி மட்டன் குழம்பு அதையும் போடுங்க. எல்லாத்தையும் போட்டு குலுக்கி பாருங்கள், உன் வயர் அப்படி தான் இருக்கும். அதனால தான் அப்போ நம்ம அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஓடியே போயிடுறேன். வந்தாச்சு, வேலை முடிச்சாச்சு, போயாச்சு. நான் அங்கே சொல்லிடுறது, 6 மாதம் 3 மாதம் ஒருக்கா தான் விசிட்டிங் போவேன். நான் யார் வீட்டுக்கு வந்தாலும் தண்ணி சில நேரங்களில் தாங்க, அதை மட்டும் நீங்கள் கொடுக்கணும். சுடு தண்ணி, காப்பி இந்த வேலையே வேண்டாம், காணிக்க அதுவும் வேண்டாம், ஆளை விட்டுருங்க. என்ன உங்கள் வீட்டுக்கு விசிட்டிங் வரேன், வயரை காத்துக்கொள்ளணும், பிரியமா இல்லை? ஆனால் ஆபிரகாம் நல்ல மனுஷன், 3 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க சாப்பிட்டு முடிகிறது அப்படியே நின்றுட்டு இருக்கிறாருங்க, முகமுகமாக பார்த்து. அவளை இல்லையா சொல்லலாமா? இந்த இயேசுவை முகமுகமாய் பார்க்கிற அனுபவம் உங்களுக்கு காணப்பட வேண்டும். தேவ தூதர்களை முகமுகமாய் பார்க்கிற அனுபவம் உங்களுக்கு காணப்படட்டும். அந்த முகத்துக்கு முகம் சொல்லுவாங்க, எத்தனை நாள் நீங்கள் ஆண்டவரே உன் முகத்தை பார்க்காம நான் தூங்க போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஐயோ, நான் தூங்கினாலும் உன் முகம்தாண்டா வந்து நிற்கும். பேய் கொண்டு வந்து நிறுத்துவான். கவனமாக இருங்க, அப்படிப்பட்ட முகங்கள் வரக்கூடாது. நீங்கள் படுத்திருந்தாலும் தேவ பிரசன்னம் உங்கள் மூழ்கி இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். கடைசியாக ஒரு முகத்தை பார்த்து முடிக்கலாம். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7லிருந்து வாசிக்கலாம். யோபு 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் வந்தது. நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்க யாரும் பேசல. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். அப்புறம் அவங்க அது மாதிரி எல்லாம் பலி இட்டுட்டாங்க. இப்போ 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 9ஆம் வசனம் கடைசி பாகம். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அங்கே என்ன பார்த்திருப்பாருன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. நான் யோசித்தேன். ஆண்டவரத்தை கேட்டு, ஆண்டவரே கர்த்தரே, நீர் யோபினுடைய முகத்தை பார்த்தீரே, அங்கே அந்த முகத்தில் என்ன நீர் கண்டுபிடித்தீர் என்று. அப்பொழுது ஆண்டவர் சொன்னால், இந்த 3 பேர் வந்தானுங்களே அதிகமாக பேசி அவனை புண்படுத்திட்டாங்க. ஒருத்தன் சொல்கிறான், நீர் நல்லது செய்தால் உமக்கு ஏன் இப்படிப்பட்டதான? ஆமாம், உம்முடைய கர்மம் வேண உமை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அதுவும் இன்னொருத்தன் சொல்கிறான், உன் இருதயம் சுத்தமாக இருந்தால் ஏன் இதெல்லாம் உமக்கெல்லாம் நடக்குது. இப்போ இவருக்கு கோபம் யார் பேரில்? அந்த 3 பேர்லேயும் யோபு. என்ன இவனுங்கெல்லாம் நண்பனுங்களா? இவன் என்ன எரிகிற தீயில எண்ணெயை ஊற்றுறானுங்க இவனுங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக இருந்திருப்பார். அப்போது ஆண்டவருக்கும் அது கோபமாக தான் இருந்தது இவனுங்களுக்கு பேரில். என்னாலும் ஆண்டவர் சொன்னார், என்னையா நீங்கள் யோபு எவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா, அந்நிய கண்களில் என் சொந்த கண்ணால் பார்ப்பேன், இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் ஆண்டவரை நான் தரிசிப்பேன். எவ்வளோ அருமையாக பேசுகிறான். நீங்கள் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? எதுக்கும் உங்களுக்கு மன்னிப்பு உண்டாக 7 காளைகளை கொண்டு போய் அவன் பலி செலுத்துங்கன்னு. பலி செலுத்தின பிறகு இவர் வேண்டுதல் பண்ணுறார். யோபுடைய முகத்தை ஆண்டவர் பார்க்கும்போது அவனிடத்தில் மன்னிப்பின் முகம் இருந்தது. அல்லேலூயா சொல்லலாமா? அவனிடத்தில் மன்னிப்பின் முகம் இருந்தது. ஆமாம், யாருடைய முகம் நேத்தைக்கு முதன நாத்து இருந்த மாதிரி இல்லை, மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? லாபானுடைய முகம்.
அப்படி இருக்கக்கூடாது. நேற்று முந்தினே தினம் இல்லை, இன்னி மன்னிக்கணும். மாமியார்கிட்ட சண்டை போட்டுட்டு நேற்றைக்கு இருந்த அதே கோபத்தில் இன்னைக்கு இருக்காத. தட்டை கொண்டு வைக்கும்போதே ஒரு சவுண்டு, சாப்பாடு தட்டை வைக்கும்போதே ஒரு சவுண்டு. ஆமாம், கவனமாக இருக்கணும். என் டைனிங் டேபிளில் அதனால சத்தமாக வைக்கக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டிருக்கிறேன். உடஞ்சா நீ தான் பொறுப்பு. நிறைய பேர் கொண்டு வைக்கிறேன். நல்ல வேளை இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் குடம் வந்துச்சு, ஸ்டீல் குடம் வந்துச்சு. அன்னைக்கெல்லாம் மண் குடம் தான் இருந்தது. மண் குடம் இன்னைக்கு இருந்ததுன்னா எத்தனை மருமகள் எல்லாம் வீட்டை விட்டு ஓடி இருப்பீங்க தெரியுமா? அந்த வைக்கிற போல்ஸில். வேண்டாம், மன்னிக்கிற முகம் உங்களுக்கு இருக்கட்டும். அத்தை யாரு நீயா கூப்பிடுற? நேற்றைய தினம் நேற்றையோடு போயிச்சு அத்தை. இன்னைக்கு புது வாழ்வு நமக்கு பிறந்திருக்கிறது அத்தை. நல்லா சாப்பிடுங்க அத்தை. மன்னிக்கிற முகம் நமக்கு இருக்கட்டும். மருமகளையும் மன்னிக்கணும். நீங்கள் என்னம்மா என்ன அப்படி நீ பேசிட்ட? ஒன்றும் இல்லைம்மா, என் பொண்ணு நீ. ரைட். மன்னிக்கிற முகம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? யோபுக்கு மன்னிக்கிற முகம் இருந்தது. யோபுனுடைய முகத்தை ஆண்டவர் பார்த்தார். அதனால தான் அவனை ரெண்டத்தனையாக ஆசீர்வதித்தார். ஆமே. மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் பிரியமானே. எனவே இந்த மன்னிக்கிற முகம் நமக்கு காணப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.